இன்றைக்கி வந்து ஆட்டுக்கு டிவார்மிங் டேப்லெட்டுக்கு பதிலாக இதை கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே எப்படி கொடுக்கணுன்னா, பெரிய ஆட்டுக்கு இதில் ஆட்டுக்கு ஃபேன்லாம் போட்டிருக்கேன். நைட்டான குட் நைட்லாம் போடுவேன். இது நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா கழிய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் இல்லை நான் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், இயற்கையாகவே இது பண்ணால் நீங்கள் அடர் தீவனம், பசுந்தீவனம் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து நீராகாரம் மட்டும் இதை வச்சும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ஆட்டுக்கு டிவார்மிங் டேப்லெட்டுக்கு பதிலாக இதை கொடுக்க போகிறேன். இதனால டிவார்மிங் டேப்லெட்டு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இது கொடுக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டேப்லெட் கொடுக்க வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடிய மாட்டேங்குது, டக்குன்னு துப்பிடுது. அதனால் இந்தமாரி மருந்து வாங்கியிருக்கேன். எப்படி கொடுக்கணுன்னா, பெரிய ஆட்டுக்கு இதில் 2 மூடி, சின்ன ஆட்டுக்கு 1 மூடி, ஒரு 6 மாதம் ஆட்டுக்கு 1 மூடி, அதுக்கும் கம்மியாக 3 மாதம் ஆனால் இதில் ஒரு அரை மூடி, அந்தமாரி சைஸில் கொடுக்கணும். இதில் 1 மூடி சைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மூடி சைஸு வந்து 4 ml கிட்ட வருது. 2 மூடி சைஸ்னால் ஒரு 8 ml கிட்ட வருது. இப்போ ஆட்டுக்கு கொடுப்போம். ஆட்டுக்கு ஃபேன்லாம் போட்டிருக்கேன். நைட்டான குட் நைட்லாம் போடுவேன். கொடுத்து முடிஞ்சிருச்சு. இது எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்தோமோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டம் டேப்லெட்டில் கொடுக்குறது. இது வந்து கொடுக்குறதுக்கு கொடுத்து இப்போ 1 மணி நேரம் கழித்து அதுக்கு மேய்ச்சலுக்கு விடுங்க. அப்படி மேய்ச்சலுக்கு விட்டால் தான் கரெக்டாக இது இருக்கும். இது வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இல்லைனா வெட்டினரி கிளினிக்கில் போய் கேட்டிங்கனாலே அதுக்கேற்ற மருந்து அந்தந்த இடத்துல தகுந்த மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இடத்துல கேட்டுட்டு எவ்வளோ எம்எல் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு கொடுங்க. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது. இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு தடவை கொடுத்தல. அதை நான் எவ்வளோ ஆட்டு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, 4 பெரிய ஆடு, 2 6 மாதம் ஆடு, ஒரு 3 மாத குட்டி ஆடு கொடுத்துருங்க. இது நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா கழிய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் இல்லை நான் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், இயற்கையாகவே இது பண்ணால் நீங்கள் வேப்பலை பிச்சு போகலாம். வேப்பலை தின்னாலே அது அந்தளவுக்கு நீங்கள் இந்தமாரி டிவார்மிங் டேப்லெட்டு இந்தமாரி டானிக்கெலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேப்பலை பிச்சு போட்டாலே போதும். ஒன்ஸு நீங்கள் இந்தமாரி போட்டிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் வெளில விடக்கூடாது. சாப்பாடு எதுவும் வைக்கக்கூடாது. சாப்பாடு சப்போஸ் வைக்கிறீங்கன்னா நீராகாரம் மாதிரி தண்ணி அந்தமாரி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் சாப்பாடு அந்த அடர் தீவனம், பசுந்தீவனம் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து நீராகாரம் மட்டும் இதை வச்சும் போட்டுக்கலாம்.